நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உள்ளாட்சி சேலம் மாநகர் மாவட்ட எஸ்சி துறை சார்பாக 1927 ஆண்டு டிசம்பர் 25 அன்று பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் மனுஸ்ருதி எரித்த நாள் நினைவூட்டும் தினமாக பாசிச பாஜக அரசை எதிர்த்து தேசிய ஒருங்கிணைப்பாளர் விஜய் ஆனந்த் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக SC/ST பிரிவு மாநில பொதுச் செயலாளர் தினகரன் கலந்து கொண்டு சிறப்பித்தார். மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக மாநகர பொருளாளர் தாரை ராஜகணபதி, SC/ST பிரிவு மாநகர தலைவர் ஹரிராமன், கிழக்கு மாவட்ட SC/ST பிரிவு தலைவர் பிரபாகரன், மாநில செயலாளர் சரவணன், ஷானவாஸ், மாநகர துணைத் தலைவர் மொட்டையாண்டி, கலைப்பிரிவு மாநில துணைத் தலைவர் யுவராஜ், சிவாஜி மன்றம் சிவக்குமார், விவசாய பிரிவு மாவட்ட தலைவர் சிவக்குமார், மண்டல தலைவர்கள் சாந்தமூர்த்தி, நிஷார் அகமது, ராமன், இளைஞர் காங்கிரஸ் சேவாதள பிரிவு மாநகர தலைவர் கணேசன், மாநில பொதுச் செயலாளர் பூபதி மற்றும் விஜயராஜ், ராஜ் பாலாஜி, ரத்தினவேல், மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகள் புஷ்பா, மண்டல தலைவர்கள் பாண்டியன், மோகன், பவர் மோகன், அசோகன், நாகராஜ், பிரேம், சிவகணேஷ், கிருஷ்ணன், மைதீஷ், விக்னேஷ், தினேஷ் மற்றும் கமிட்டி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அதை எரித்த நாளை நினைவூட்டும் வகையாக இன்று சேலம் மாநகர காங்கிரஸ் கமிட்டி சார்பில் எஸ்சி துறை சார்பில் நாங்கள் மனுஸ்மிருதியை எரித்து கான்ஸ்டியூஷன் நிலைநாட்ட இன்று இந்த ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டுள்ளோம். பாசிச பாஜக அரசின் மதவாத கொள்கைகளையும் மனுஸ்மிருதியை தூக்கி பிடிக்கும் நோக்கோடு செயல்படுகிறதை மிகவும் வன்மையாக காங்கிரஸ் கட்சி கண்டிக்கிறது. அகில இந்திய காங்கிரஸ் எஸ்சி துறை வலியுறுத்தலின் பேரில், தமிழ்நாடு காங்கிரஸ் துறை எஸ்சி துறை வலியுறுத்தலின் பேரிலும், சேலம் மாநகர மாவட்ட எஸ்சி-துறை காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் இவர்கள் முன்னிலையில், தினகரன் இவர்கள் முன்னிலையில் இன்று மனுஸ்மிருதியை எரித்து நமது அரசியல் அமைப்பை நிலைநிறுத்துவோம் என்று உறுதியேற்கிறோம். தர்மத்தை நாங்கள் காங்கிரஸ் கட்சி வன்மையாக இருக்குது. நாங்கள் கான்ஸ்டியூஷன் படி ரைட் டு ஈக்குவாலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன், ரைட் டு ஸ்பீச், இது எல்லாத்தையும் தூக்கி பிடிக்கிறதுக்கு தான் கான்ஸ்டியூஷனை இது பண்ணுறோம். அண்ணல் அம்பேத்கர் கான்ஸ்டியூஷன் உருவாக்குனதுக்கான முக்கிய காரணமே எல்லோரும் சமம்ன்ற இதை அவர் நிலைநிறுத்தினார். ஆனால் மனுஸ்மிருதியில் வர்ணாசிரம தர்மப்படி அவங்க படிநிலையை மேலும் மறுபடியும் திருப்பி கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அதை எதிர்த்து கான்ஸ்டியூஷன் நிலைநாட்டணும்னு சொல்லி நாங்கள் இதை எதிர்கொண்டோம். நான் தேசிய ஒருங்கிணைப்பாளர் விஜய் ஆனந்த், எஸ்சி துறை. தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க.